வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் சரணின் சேவிங் சீக்ரெட். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய லாஸ்ட் வீடியோவை ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, அதை நான் மறக்கவே மாட்டேன். ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி ஏன் இந்த வீடியோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா, இந்த சிஸ்டர் தான். அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஏர்னிங் இருந்தால் தானே சிஸ்டர் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக உண்மை தான். நம்மளுக்கு இருக்க காலகட்டத்தில் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணாலும் நம்மளால் சேவிங்ஸ் அப்படின்றத ஒன்று பண்ணவே முடியாத சூழ்நிலைக்கு நம்ம வந்துட்டோம். ஏன்னா விலைவாசி அந்தளவுக்கு நம்மளுக்கு கூட்டிகிட்டே போகுது. ஆனால் நம்மளோட சம்பளம் அப்படின்றது எப்படி இருக்குன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நம்ம ரொம்ப கம்மியான சேல்ரி தான் வாங்குகிறோம். எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணிட மாட்டாங்க. எல்லாருமே யாரோ ஒருத்தவங்கள்ட்ட வேலைக்கு போய்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால் அவங்களோட சம்பளம் கம்மியாக தான் இருக்கும். ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை பார்த்தேன். காலையில் 7 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் வேலை பார்க்கணும். ஆனால் சேல்ரி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மளால் சேமிக்க முடியாது. இன்னொன்று விஷயம், வீட்டில் லேடிஸ் மேக்ஸிமம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க. அவங்களாலையும் எந்த சேமிப்பையுமே பண்ண முடியாது. அவங்க சேமிக்கணும்னு நினப்பாங்க, ஏர்ன் பண்ணணும்னு நினப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த சூழ்நிலை அமையாது. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கே தெரிஞ்ச விஷயந்தான். நம்ம எல்லோரும் இப்போ மாட்டிக்கிட்டு தவிக்கிற ஒரு விஷயம் இஎம்ஐன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம 1ஆந்தேதி 30ஆந்தேதி சம்பளம் வாங்குகிறோம் அப்படின்னா 2ஆந்தேதி 4ஆந்தேதி இஎம்ஐக்கு கட்டிடுவோம். இன்னொன்று விஷயம் லோன். நம்மளுக்கு நம்மளோட எமர்ஜென்சி தேவைக்காக நம்ம ஒரு லோன் எடுப்போம். அந்த லோனுக்காக ஒரு அமௌண்ட்டு போயிடும். சில பேர் தான் சொந்த வீட்டில் இருப்பாங்க, பாதி பேர் வாடகை வீட்டில் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு வீட்டு வாடகை போயிடும், மளிகை ஜாமான், அப்படி இப்படி நம்மளுக்கு செலவு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த செலவுலேருந்து நம்மளால் ஒரு சில பேரால் அந்த செலவுலேருந்து சேமிச்சிருவாங்க. ஒரு சில பேருக்கு அந்த செலவுக்குமே காசு பத்தாமல் இன்னும் கடை வாங்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணேன்னா ஃப்ரெண்ட்ஸ், அதாவது 2019 எனக்கு மேரேஜ் ஆச்சு. 2020 நான் அப்போ கொஞ்சம் வேலைக்கு போகாமல் இருந்தேன். அப்போதைக்கு வேலைக்கு போகிற சூழ்நிலை எனக்கு இல்லை. அப்போ நான் பண்ண ஒரு பிஸ்னஸ் தான் ரீசெல்லிங் பிஸ்னஸ். எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க எப்போதுமே. சாரீ, ஷர்ட்ஸு, அதே மாதிரி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. நம்ம வீட்டில் தானே இருக்கோம், நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி நான் என்ன வலைத்தளத்தில் பண்ணேன் அப்படின்னா, மீஷோவில் தான் நான் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு நம்ம ஒரு ரீசெல்லராக இருக்கிறது அப்படின்றது ஒரு ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம். ஏன்னா நம்ம நம்மளோட பொருளை ஓன் பொருளை நம்ம விற்க போகிறது கிடையாது. ஒரு நல்ல மேனுஃபேக்சரருக்கும் ஒரு நல்ல கஸ்டமருக்கும் நடுவில் நம்ம ஒரு பொருளை மாற்றி விட்டுட்டு நம்மளோட கமிஷனை நம்ம எடுத்துக்க போகிறோம். அதில் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டு பிஸ்னஸ் அப்படின்னா ரீசெல்லிங் பிஸ்னஸ் தான். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு பண்ண ஒரு பிஸ்னஸ் ரீசெல்லிங் தான். அதில் நான் நிறைய ஏர்ன் பண்ணேன். இப்போ மீஷோவில் நம்மளால் பண்ண முடியும்னா பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, மீஷோ அப்படின்ற வலைத்தளம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஃப்ளிப்கார்ட், அமேசான் எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்ம பண்ணாமல் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. டேரக்ட் மேனுஃபேக்சரர் யார்கிட்டையாவது, அதாவது யூடியூப்லேயே நிறையா போடுறாங்க, இன்ஸ்டாகிராமில் அவங்களோட ஓன் பிராண்டையே அறிமுகப்படுத்துகிறாங்க. அவங்க நிறைய பேர் ரீசெல்லிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்டேருந்து நீங்கள் நல்ல மேனுஃபேக்சராக நீங்கள் பார்த்து நீங்கள் ரீசெல்லிங் எடுத்து உங்களோட வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறது, உங்களோட இன்ஸ்டாகிராமில் ஸ்டேட்டஸ் போடுறது, அது மூலியமாக நீங்கள் நிறைய மணி ஏர்ன் பண்ணலாம் சிஸ்டர். அதாவது நீங்கள் வீட்டில் இருக்க ஆண்களோ பெண்களோ உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, நீங்கள் இதை ஒரு முதன்மையாக நினச்சிக்கிட்டு வீட்டில் இருக்கிற ஃப்ரீ டைமில் உங்களோட வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லுங்கள், இந்த மாதிரி நான் பிஸ்னஸ் பண்ணுறேன். அது கிளாத்திங்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை, எது வேணாலும் இருக்கலாம். அடுத்து லேடிஸ்க்கான இரண்டாவது ஒரு நல்ல பிஸ்னஸ் சாரீ ப்ரீப்ளேட்டிங். இப்போ உள்ள லேடிகளுக்கு ஒரு நல்ல பிஸ்னஸாக நான் இருக்கோம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ உள்ள காலகட்டத்தில் ரொம்ப டாப் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது இந்த சாரீ ப்ரீப்ளேட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ரொம்ப இதுக்காக கிளாஸ் போகணும், நிறைய செலவு பண்ணி கற்றுக்கணும் அப்படின்லாம் இல்லை. சிம்பிளாக யூடியூப்பில் ஹவு டு சாரீ ப்ரீப்ளேட் அந்த பாக்ஸ் ஃபோல்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்மளோட நிறைய சகோதரிகள் இந்த யூடியூப் இந்த சாரீ ப்ரீப்ளேட்டிங் கிளாஸ் ஃப்ரீயாக நம்மளுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதுலேருந்து பார்த்து கற்றுக்கலாம். நிறைய லேடிஸ் நார்மலாகவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சூப்பராக சாரீ ப்ரீப்ளேட் பண்ணி அவங்க வியர் பண்ணிப்பாங்க.
அப்படி உங்களுக்கு நல்ல சாரீ வந்து வியர் பண்ணிக்க தெரியும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஏன் ஒரு பிஸ்னஸாக மாற்றக்கூடாது? அதை பற்றி நீங்கள் யோசிச்சிருக்கலாம்ல. நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, அதை பண்ணணும்னு கூட நினச்சிருப்பீங்க. அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் யூடியூப்பில் வந்து ஒரு கிளாஸ் கற்றுக்கிட்டு உங்களோட சாரியை, உங்களோட ஓன் சாரியவே 2-3 சாரியை ப்ரீப்ளேட் பண்ணி பாருங்கள். அதை வந்து நல்லா அழகாக ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைங்க. அதாவது மற்ற இடத்துல வந்து கொடுக்குறத விட நீங்கள் வந்து கம்மியாக மார்ஜின் வச்சு கொடுங்க. அதாவது இங்கே வந்து சாரீ ப்ரீப்ளேட் பண்ண வந்து 250 வந்து வாங்குவாங்க, நீங்கள் ஒரு 200 கொடுங்க. அது மூலியமாக உங்களுக்கு வந்து நல்ல கஸ்டமர் வந்து கிடைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம ஒரு கஸ்டமர்னு நினைப்போம், அப்படி கிடையாது. அவங்க மூலியமாக இன்னொருத்தவங்க வருவாங்க, அவங்க மூலியமாக இன்னொருத்தவங்க வருவாங்க. அப்படி நம்மளோட கஸ்டமரோட எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதனால் இதை வந்து ஒரு பிஸ்னஸாக எடுக்கணும்னு வந்து நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுங்க. அதுக்கான முயற்சியை போடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து நிறைய கஸ்டமர் கிடைப்பாங்க. அவங்க மூலியமாக நிறைய மணி ஏர்ன் பண்ணலாம். அதை நீங்கள் உங்கள் சேவிங்ஸில் டெபாசிட் பண்ணி வைக்கலாம். ஃப்யூச்சரில் அது உங்களுக்கு நல்ல ஒரு பரவாயில்ல, நம்ம இந்த அளவுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணியிருக்கோம், இந்த அளவுக்கு நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். யார் சொல்ல போனால் இந்த பிஸ்னஸே உங்களுக்கு வந்து நீங்கள் இன்னும் நிறைய கற்றுக்கிட்டு பெரிய லெவலில் கூட பண்ணலாம். இதை வந்து நீங்கள் ஒரு நல்ல பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து இதை வந்து நீங்கள் பண்ணுங்கள் சிஸ்டர். சாரீ ப்ரீப்ளேட்டிங் தான் நம்மளோட செகண்ட். நெக்ஸ்ட் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, நம்பர் 3 பெஸ்ட் பிஸ்னஸ் என்னை பொறுத்த வரைக்கும் டியூஷன் எடுக்கிறது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எல்லாருமே அவங்க வீட்டில் அவங்கவுங்க குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து ஈவினிங் வந்து அவங்களோட ஹோம்ஒர்க்கெல்லாம் வந்து நம்ம சொல்லி தான் தரப்போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி உங்கள் பக்கத்து வீட்டில் உள்ள குழந்தைங்க அந்த மாதிரி தெரிஞ்சவங்கள்ட்ட தான் வந்து நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணலாம். அந்த மாதிரி நான் டியூஷன் எடுக்கிறேன், உங்களோட குழந்தைங்கள வந்து என்கிட்ட அனுப்புங்க அப்படின்னு சொல்லி உங்கள் குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கும் ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து படிப்பு சொல்லிக் கொடுக்கலாம். இப்போலாம் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காலையில் வந்து அவங்க வந்து காலேஜுக்கு போயிட்டு சாயந்தரம் அவங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாமல் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து டியூஷன் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா ஒரு குழந்தைங்களுக்கு வந்து இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு என் கீழ் வீட்டு பாப்பா வந்து ஒரு 10 பேருக்கு டியூஷன் எடுக்கிறாங்க. ஒரு பேருக்கு வந்து 200 ரூபா அப்படின்னு வந்து வாங்குறாங்க. 10 பேருக்கு 2000 ரூபா. 2000 ரூபா அப்படின்றது இந்த காலத்தில் சின்ன விஷயம் வந்து கிடையாது. அந்த 2000 ரூபாயை கூட நம்ம மாதம் சேமிக்கலாம். ஒரு ஆர்டியில் போடலாம், இல்லைனா ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கூட போட்டு வைக்கலாம். நீங்கள் இதை வந்து ஒரு பிஸ்னஸாக எடுத்து இதை வந்து இதுலேருந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் வந்து சேமித்து வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு கொஞ்சோண்டு இடம் இருந்தால் போதும். உங்கள் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க, அவங்க மூலியமாக வரங்களோட குழந்தைங்க, அப்படி தெரிஞ்சவங்க மூலியமாக ஒரு குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் டியூஷன் எடுக்கிறது மூலமாக நிறையா வந்து ஏர்ன் பண்ணலாம் சிஸ்டர். இதை வந்து நீங்கள் ஒரு நல்ல பிஸ்னஸாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயமாக அமையும். நம்ம வந்து அடுத்து என்ன பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்துடலாம். இது வந்து 4th பிஸ்னஸ். இது வந்து ஒரு ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து சமைக்கிறோம். நார்மலாக நம்ம வீட்டில் 4 பேர் 3 பேர் இருப்பாங்க. அது கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 பேரோ இல்லை 5 பேரோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து சமைச்சு நம்ம வந்து ஃபுட்டை வந்து ப்ரொவைட் பண்ணலாம். எப்படி இப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பக்கத்தில் உள்ள காலேஜ் ஸ்டூடெண்ட், ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க, தங்கி வேலை பார்க்குறவங்க கண்டிப்பாக அவங்க வந்து ஹோட்டல் ஃபுட் தான் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் ஹோம் ஃபுட்டு தரேன், நீங்கள் வந்து எனக்கு வந்து டெய்லி ஒரு 150 ருபீஸ், காலைல 50, மதியம் 50, நைட்டு 50, ஒரு 150 ருபீஸ் அப்படின்னு வச்சு நீங்கள் வந்து அவங்கள்ட்ட பேசி நீங்கள் வந்து அது மூலியமாக வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம் சிஸ்டர். ஏன்னா நம்ம வந்து சமைக்க போகிறோம், நார்மலாக வீட்டுக்கு எப்போதும் சமைக்க போகிறோம். ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 பேருக்கு சமைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக நல்ல வருமானம் வரும். இது வந்து யார் பண்ணுறா அப்படின்னா, என்னோடய அத்தை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து அவங்க வந்து ஒரு 3 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2 ஒர்க் பண்ணுற பசங்களுக்கு வந்து சமைச்சு கொடுத்துட்ருக்காங்க. அவங்க வந்து மந்த்து வந்து எவ்வளோ வாங்குவாங்க அப்படின்னா, 3 வேளைக்கும் சமைக்கிறதுக்கு வந்து மாதம் 4500 ரூபா. 4500 ரூபான்றது ஒரு போதுமான வந்து அமௌண்ட்டு. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து எப்படின்னா 4500 ரூபாவில் 3 வேளை சாப்பாடு, நல்லா 2 வேளை நான்வெஜ், 2 நாள் வந்து நான்வெஜ் கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு வந்து அப்போ அவங்க வாங்குறவங்களுக்கும் ரொம்ப நல்லா பெனிஃபிட்டாக தான் இருக்கும். எங்கள் அத்தைக்கும் இப்போ 4500 ரூபா அப்படின்னா மாதம் அதில் வந்து ஒரு 2000 ரூபா அந்த மாதிரி வந்து லாபம் கிடைக்கும். எங்களுக்கும் வீட்டுக்கும் வந்து அவங்க சேர்த்து சமைச்சிருவாங்க.
இந்த பிஸ்னஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டு பிஸ்னஸ்னே நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் வந்து வெளியில் போகணும்னு அவசியம் இல்லை. முதலீடு அப்படின்றது நம்ம வீட்டுக்கு என்ன சமைக்கிறோமோ அதோட சேர்த்து சமைக்க போகிறோம். உங்கள்கிட்ட அப்படி அமௌண்ட் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் சமைக்கிறவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி அட்வான்ஸ் கொடுங்க சாப்பிட்றவங்கள்ட்ட அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து அட்வான்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அதை வச்சு நீங்கள் அவங்களோட செலவை மேனேஜ் பண்ணி அவங்களுக்கு வந்து சமைச்சு கொடுக்குறது மூலமாக நீங்கள் நல்லா ஏர்ன் பண்ணலாம். இது வந்து ஒரு சூப்பரான ஒரு நல்ல செம்மையான சூப்பரான பிஸ்னஸ். இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். பார்ட் 2ல் வந்து நான் என்ன இப்போதைக்கு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்ன பிஸ்னஸ் மூலமாக வீட்டில் இருந்து நான் ஏர்ன் பண்ணுறேன், அதுவும் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா நான் பண்ணுற பிஸ்னஸ் அப்படின்றத நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் உழைச்சிக்கிட்டே இருக்கணும். உழைச்சாதான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். அப்படி உழைக்கிற காசை தேவையில்லாமல் வீணாக்காமல் நம்ம வந்து கண்டிப்பாக அந்த காசை வந்து சேர்த்து வச்சுக்கணும். அதை சேர்த்து வச்சுக்கிட்டால் தான் குழந்தைங்க ஃப்யூச்சருக்கும் யூஸ் ஆகும். நம்ம ஒரு காலத்தில் நம்மளுக்கு ஏதோ உடம்பு முடியல அப்படின்னாலும் வேறு யார்கிட்டையும் நம்ம போய் நிற்காம நம்ம வந்து நம்ம அந்த காசை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நோய் இல்லாமல் வாழணும், நல்ல சேமிப்போடு வாழணும். யார்கிட்டையும் நம்ம காசுக்காக கையேந்தி நின்றுடக்கூடாது. அது வந்து என் மனசுக்குள்ளே நான் வந்து எப்போதுமே நினச்சிட்டு இருக்கிறது, சேமிப்போட அவசியத்தை நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றதெல்லாம் சொல்லணுன்னா நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தவங்களுக்கும் ஒரு சூழ்நிலையில் சேமிப்பு அவசியம். அதனால் அதை கண்டிப்பாக பண்ணுங்கள், சேமிப்போம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்னை சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நன்றி. நீங்களும் நிறைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள், நிறைய ஏர்ன் பண்ணுங்கள். நிறைய ஏர்ன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.